டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு சரியா 11லேருந்து 11:30க்குள்ள அவர் வந்துடணும் அப்படின்றது அவருக்கான நேரமா இருந்தது. 11:29 மணிக்கு அவர் ஆஜராகி இருந்தார். பொதுவா சிபிஐ என்கொயரிக்காக வரக்கூடியவங்களை மெட்டல் டிடெக்டர்ஸ்லாம் வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க. வெளியவே கார் நிறுத்திடணும், நடந்து தான் உள்ள வரணும். ஆனா விஜய் அவர்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டு கார் நேராவே உள்ள போயிருந்தது. போய் சரியா ஒரு 11:34க்கு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அந்த நிமிடத்துல இருந்து விஜய் அவர்கள்ட்ட சிபிஐ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான விசாரணையை தொடங்கினாங்க. டெல்லியில நான் இருக்கிறேன் அப்படின்றத என்னோட சோர்சஸ் உறுதியா சொன்னாங்க. விஜய் கூட அவருடைய வழக்கறிஞர்கள் உடன் இருக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிபிஐ அதிகாரிகள் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டைப் ரைட்டிங் பண்ணக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவங்க, அவங்க எல்லாரையும் கூட வச்சிருந்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள்கிட்ட புக்லெட் மாதிரி ஒரு விஷயத்துக்கு, அதை கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒரு புக்கு மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் பெரும்பாலானவை கிட்டத்தட்ட ஒரு 3:45 போல விசாரணை அப்படின்றது நிறைவடைஞ்சிருச்சு. 4 மணிக்கு அவர் வெளியே வந்துருவாரு எதிர்பார்த்தோம். ஆனா ஏன்னா கரெக்டா விஜய் அவர்கள் டெல்லியில தங்குறாரு அப்படின்ன உடனே சோசியல் மீடியால பயங்கரமா நியூஸை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அமித்ஷா அவர்களை விஜய் அவர்கள் போய் சந்திக்க போறாரு அப்படின்னு. அப்கோர்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றது இருந்தாலும் கூட கட்சி சார்ந்த நிர்வாகிகள் ஹோட்டல்ல போய் யாரு வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா அந்த நட்சத்திர ஹோட்டல் அவ்வளோ பெரிய ஹோட்டல். ஃபாரின்லேருந்து ஒபாமா வந்தாவோ, தமிழ்நாட்டிலேருந்து ஜெயலலிதா வந்தாவோ தங்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஹோட்டலாக அது இருந்தது. வெளியிருந்து இப்போ பிரஸ்காரங்கள்லாம் போய் அங்கே ஆக்சஸ் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் பொலிட்டிக்கல் சார்ந்த முக்கியமான சந்திப்புகள். (2026) தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய மிக முக்கியமான திருப்பு முனையா பார்க்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்றது கரூர் துயர சம்பவம் தான். இது வெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான திருப்பு முனையா மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்குது அப்படின்றதை வெளிப்படையா சுட்டிக்காட்டின ஒரு தருணம். காரணம், இந்த கரூர் துயர சம்பவம் தான் யார் யாரெல்லாம் யார் யார் அணியில இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா அமைஞ்சது. மிக முக்கியமா தமிழக வெற்றி கழகத்துடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றதை ஒரு அளவுக்கு கணிக்கக்கூடிய விஷயம். அப்கோர்ஸ் 41 பேர் உயிரிழந்தது அப்படின்றது கடுமையான துயரமான சம்பவமா இருந்தாலும் கூட அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருந்தது. அதனுடைய மிக முக்கியமான திருப்பு முனை அப்படின்னு பார்த்தா இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியிருந்த அந்த தருணம் தான். சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதோடு மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு விசாரணை குழு சிபிஐ விசாரணையும் கண்காணிக்கும், அட் த சேம் டைம் அவங்களும் தனியா விசாரணை நடத்துவாங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றம் நேரடியா கண்காணிக்குது அப்படின்றதுனால சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கடுமையான நெருக்கடி. வழக்கை விரைவா விசாரணைக்கு முடிக்கணும், நீதிமன்றத்துல சரியான தரவுகளை சமர்ப்பிக்கணும், இல்லாட்டி உச்சநீதிமன்றத்துடைய கோபத்துக்கு ஆளாகலாம், தமிழ்நாடு மக்களுடைய கோபத்துக்கும் ஆளாகலாம் அப்படின்றதுனால கூடுதல் பொறுப்பும் கூடுதல் சுமையும் சிபிஐக்கு இந்த விவகாரத்துல ஏற்பட்டிருந்தது. முதல்ல இந்த விவகாரத்தை கரூர்ல தான் அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இந்த விசாரணை நடக்கும் பொழுது அதுல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கம் வழக்கு விசாரணையில நிறைய இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண சிபிஐ அதிகாரிகள் இந்த விவகாரத்தை அதிரடியா டெல்லிக்கு மாற்றி இருந்தாங்க. டெல்லிக்கு ஏற்கனவே கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல நியூ இயருக்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி தாவேகாவுடைய மூத்த நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் அந்த கரூர் மாவட்டத்துடைய தாவேகாவுடைய மாவட்ட செயலாளரான மதியழகன் ஆகியோரை நேரில் அழைச்சு கிட்டத்தட்ட 3 நாட்கள்ல 20 மணி நேரம் விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டிருந்தது. 20 மணி நேரம் விசாரணை அப்படின்னாலும் கூட அதுல 5 மணி நேரம் தான் அவங்க கிட்ட ப்ராப்பரா கேள்வி கேட்கறது, மற்ற விஷயங்கள்லாம் நடந்தது. மற்ற பெரும்பாலான நேரங்கள் 15 மணி நேரங்களுக்கு மேல அவங்க வெறுமனே தான் உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களை மென்டலி நீங்க டயர்ட் பண்ணும் பொழுதுதான், அவங்களை சோர்வுற செய்யும் பொழுதுதான் உளவியல் ரீதியா அவங்க நிறைய முக்கியமான விஷயங்களை வெளியே சொல்லுவாங்க. அந்த ஒரு தருணத்துக்காக தான் சிபிஐ அதிகாரிகள் அப்படி பண்ணுவாங்க. அது எல்லா வழக்குகள்லையுமே அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு இலகுவான ஒரு வழிமுறையா தான் இருந்துகிட்டு வருது. அப்பவே ஒரு மிக முக்கியமான விஷயம் பொறி தட்டுச்சு. என்ன அப்படின்னா, விரைவில் இந்த விவகாரத்துல டெல்லிக்கு தாவேகாவுடைய தலைவரான விஜய் நேர்ல வரவழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் அப்படின்னு.
ஆக்சுவலா இந்த செய்திகளை சொன்ன பொழுது டெல்லியிலிருந்து நம்மளுடைய பிரத்யேக சோர்சஸ்கள் மூலியமா இந்த தகவலை உறுதிப்படுத்தி சொன்ன பொழுது நிறைய பேர் நம்பல. ஏன்னா விஜய் அவர்கள் அவருடைய கெரியருடைய உச்சத்துல இருக்கிறார் அவங்க சொல்றபடி. அட் த சேம் டைம் 35 ஆண்டுகளா த பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சொகுசான ஒரு இடத்துல அவர் ஒரு உச்சபட்ச நடிகர், நிறைய கடுமையான உழைப்புகள் எல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படின்னாலும் கூட அவர் வறுமை இல்ல ஒரு மாதிரி கஷ்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்காத ஒரு நபரா தான் வளர்ந்து வந்திருக்கிறாரு. அதனால அவரை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். விஜய் அவர்களுக்குமே தனிப்பட்ட முறையில அது ஒரு 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 நீண்ட நாட்களுக்கு ஒரு ஹாண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா அரசியல்வாதியா அவர் புதுசா பரிணமிச்சு வந்திருக்கக்கூடியவர். இதுக்கெல்லாம் அவர் தயாரா இருந்திருந்தாரு அப்படின்னாலும் கூட முதல் தடவை அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே இயல்பா வரக்கூடிய ஒரு பதற்றம் அப்படின்றது நிச்சயமா இருக்கும். விஜய் அவர்களுக்கும் அது இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருந்தது. ஆனாலும் கூட தாவேகா நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க, இல்ல எங்க தலைவரை நாங்க எக்காரணத்தை கொண்டும் டெல்லிக்கு வர வைக்க விட மாட்டோம், நாங்க நீதிமன்றத்துக்கு போய் தடையானையாவது வாங்குவோமே தவிர எங்கால நாங்க வர வைக்க மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமா இருந்தாங்க. ஏன்னா நான் டெல்லியில தான் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்றேன் அப்படின்றதுனால கடந்த முறை அவங்க நிர்வாகிகளா வந்தப்போ நிறைய பேருக்கு போன் பண்ணி பேசும்பொழுது அவங்க ரொம்ப உறுதியாவே சொல்லியிருந்தாங்க. ஆனா சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டபடியே விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அந்த சம்மனை அவங்க எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே பண்ணல. சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு விஜய் முழுமையா முடிவு செஞ்சிருந்தாரு. அந்த வகையில தான் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு 11:29 மணிக்கு, சரியா 11ல இருந்து 11:30க்குள்ள அவர் வந்துடணும் அப்படின்றது அவருக்கான நேரமா இருந்தது. 11:29 மணிக்கு அவர் ஆஜராகி இருந்தாரு. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலியமா டெல்லியில் இருக்கக்கூடிய முனையம் 4க்கு வந்தாரு. நான் ஏன் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 3 இதுதான் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முனையமா இருக்கு. சென்னை ஏர்போர்ட்ல உங்களுக்கு தெரியும். ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த டெர்மினல் 4 ஒன்று இருக்கு அப்படின்றதே பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது விஐபிக்கள், பொதுமக்கள் அதிகமா கூடக்கூடிய நபர்கள் விமான நிலையங்களுக்கு வராங்க அப்படின்னும் பட்சத்துல அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப விஐபிக்களா இருக்கக்கூடியவங்க, ஸ்பெஷல் ஜெட்டுகள்ல வரக்கூடியவங்க, பிரைவேட் ஜெட்ஸ்ல வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்சஸ் அப்படின்றது கொடுக்கப்படும். அங்க பொதுமக்கள் யாருக்கும் பெரிய அளவுல அனுமதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்காது. ஸோ அந்த வழியை தான் விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருந்தாரு. இதுலயும் ஒரு கேள்வி என்ன எழுதுனா, இப்போ எம்எஸ் தோனி நிறைய தடவை நம்ம பார்த்திருப்போம். அவரு நார்மலா மக்கள் போகக்கூடிய விமானங்கள்ல தான் அவர் பயணிக்கிறாரு. சம்பந்தமான போட்டோஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்தும் போடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல்வாதியா மக்களுடன் மக்களா இருக்க வேண்டிய விஜய் அவர்கள் ஒரு டெல்லிக்கு வரும் பொழுது ஏன் தனி விமானத்துல மட்டும் வரணும், அவரும் மக்களோட மக்களாவே வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி எழுது. இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. அப்படி வந்த அவரு நேரா அங்கிருந்து ஒரு சொகுசு கார் மூலியமா சிபிஐ அலுவலகத்துக்கு வந்தாரு. வந்த 4வது நிமிடத்துல அவர்கிட்ட டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசப்ஷன்ல வச்சு கையொப்பம் அப்படின்றது வாங்கப்பட்டது. பொதுவா சிபிஐ என்கொயரிக்காக வரக்கூடியவங்களை மெட்டல் டிடெக்டர்ஸ்லாம் வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க. வெளியவே கார் நிறுத்திடணும், நடந்து தான் உள்ள வரணும். ஆனா விஜய் அவர்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டு கார் நேராவே உள்ள போயிருந்தது. போய் சரியா ஒரு 11:34க்கு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அந்த நிமிடத்துல இருந்து விஜய் அவர்கள்ட்ட சிபிஐ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான விசாரணையை தொடங்கினாங்க அப்படின்றது பதிவாயிருக்கு. முதல்ல ஒரு 10-15 நிமிடங்கள் ரிசப்ஷன்லயே அவரு உட்கார வைக்கப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் முதல் தளத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு. அதுக்கப்புறமா 10வது தளத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அறைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு அங்கதான் அவர்கிட்ட விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டது. நிறைய தொலைக்காட்சி சேனல்கள் அவர்கிட்ட தனியா விசாரணை நடத்தினாங்க. அவர் கூட யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்கோர்ஸ் டெல்லியில நான் இருக்கிறேன் அப்படின்றதுனால என்னோட சோர்சஸ் உறுதியா சொன்னாங்க. விஜய் கூட அவருடைய வழக்கறிஞர்கள் உடன் இருக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிபிஐ அதிகாரிகள் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டைப் ரைட்டிங் பண்ணக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவங்க, அவங்க எல்லாரையும் கூட வச்சிருந்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள்கிட்ட புக்லெட் மாதிரி ஒரு விஷயத்துக்கு, அதை கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒரு புக்கு மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் பெரும்பாலானவை சரி அல்லது தவறு, தெரியும் அல்லது தெரியாது, ஆம் இல்லை, இந்த மாதிரியான கேள்விகளா கேட்கப்பட்டு அதை டிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. சில இடங்கள்ல அவரு எழுதுற மாதிரியும் இருந்திருக்கு. பெரும்பாலான கேள்விகளுக்கு ஆங்கிலத்துல தான் விஜய் அவர்கள் பதிலளிச்சிருக்கிறாரு. அதிகாரிகள் கூட அவர் ஆங்கிலத்துல தான் உரையாடவும் செஞ்சிருக்கிறாரு. இந்த சிபிஐ அதிகாரிகள் கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கூட இருக்கக்கூடிய ஸ்டெனோகிராஃபர்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பதிலளிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேல இந்த தொடங்கப்பட்ட விசாரணை 1 மணி நேரத்துக்கு மேல போச்சு. 1லிருந்து 2 மணி வரைக்கும் அவருக்கான உணவு இடைவேளை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. சரியா அந்த நேரத்துல விஜய் அவர்கள் கிட்ட நீங்க வேணும்னா வெளியே போய் சாப்பிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் இல்ல நான்
இங்க சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து வீட்டில் சமைக்கப்பட்ட சைவ உணவை மட்டும் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுருக்கிறாரு. முழுமையா அதையும் சாப்பிடாம கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு நேரம் போக போக அவருக்கான அந்த ஒரு நெருக்கடி, ஒரு பதட்டம் இயல்பா வரக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது வந்திருக்கு. மீண்டும் 2 மணிக்கு மேல விசாரணை அப்படின்றது அவர்கிட்ட தொடங்குச்சு. சரியா விஜய் அவர்கள்ட்ட விசாரணை நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தமிழ்நாடு காவல்துறையுடைய மூத்த அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க கிட்டையும் விசாரணை அப்படின்றத சைமல்டேனியஸா அதே நேரத்துல சிபிஐ அதிகாரிகள் பண்ணியிருந்தாங்க. யார் யாருக்கிட்ட? இப்போ ஆயுதப்படையுடைய டிஜிபியா இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டது. ஏன் இவர்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்னா, இந்த தாவேகாவுடைய இந்த கரூர் துயர சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு சில விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில அப்படி ஒரு பிரஸ் மீட்டை நடத்தினவர் தான் இந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள். எதுக்காக அந்த பிரஸ் மீட்டை நடத்தினாரு? ஏன்னா அவர் தான் அடிச்சு சொல்றாரு, 500க்கும் அதிகமான காவல்துறையினர் அந்த குறிப்பிட்ட இடத்துல போடப்பட்டிருந்தாங்க பாதுகாப்புக்கு, அந்த வேலுச்சாமிபுரத்துல அப்படின்றத அவரு அபிஷியல் ஸ்டேட்மெண்டாவே பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா தாவேகா நிர்வாகிகள் தெளிவா என்ன சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் கிடையாது, வெறும் 50 பேர் தான் இருந்தாங்க அப்படின்றதுதான் தாவேகாவுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதனால அவர் சொன்னதுக்கும் தாவேகா நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன முரண்பாடு இருக்கு அப்படின்றதுதான் அந்த விசாரணையின் பொழுது டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரியான நிர்மல்குமார் ஜோஷி அவர்கள்கிட்டையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்காங்க. இப்ப இந்த 2 அதிகாரிகளும் விசாரணை நடத்தியிருப்பாங்கல்ல, அப்போ அவங்க சொல்லி இருக்கக்கூடிய பதில்களை விஜய் அவர்கள்ட்ட கேட்டு சரிபார்க்கக்கூடிய வேலைகள் அப்படின்றதும் நடந்திருக்கு. இதுல நம்ம பார்த்த மாதிரி ஆயுதப்படையுடைய டிஜிபியா டேவிட்சன் ஆசீர்வாதம் இருக்கிறார் அப்படின்றதுனால டெல்லியில திஹார் சிறை தெரியும். அங்க பாதுகாப்பு பணிகளுக்கு இருக்கக்கூடிய படையினர் அப்படின்றவங்க தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவங்க தான். நிறைய பேருக்கு புது தகவலா இருக்கலாம். ஆனா பல வருஷங்களா தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த நூற்றுக்கணக்கான காவலர்கள் டெல்லி திகார் சிறைக்கு இருக்கிறாங்க பாதுகாப்பு பணிகளுக்காக. அவங்களுடைய தலைவரா டேவிட்சன் ஆசீர்வாதம் தான் இருக்கிறாரு. ஸோ அவரு டெல்லிக்கு ஒரு சிபிஐ என்கொயரிக்கு வராரு அப்படின்னும் பட்சத்துல அவருக்கு உதவி செய்யறதுக்கும் அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்யறதுக்கும் திகார் சிறையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் பலரும் உடன் வந்திருந்தாங்க. அப்கோர்ஸ் அவங்களும் வெளியே இருந்தாங்க. திகார்னு எழுதப்பட்ட அந்த வாகனங்களையும் அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்றதுனால நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துச்சு. விஜய் அவர்கள் கைது செய்யப்படுறாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் ஐ விட்னஸ், அதாவது கண்ணால் பார்த்த சாட்சியாக மட்டும்தான் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் அக்யூஸ்ட், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபராக அவர் இல்லை. ஏன்னா அவருக்கு இந்த வழக்கு சம்பந்தமான எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களுடைய பெயர் இடம்பெறவில்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனம் கொள்ளத்தக்கது. ஒருவேளை சிபிஐ என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்ஜ் ஷீட்னு சொல்லப்படக்கூடிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது விஜய் அவர்கள் அக்யூஸ்டாகவும் மாற்றப்படலாம். அதுக்கான வழிவகைகள்லாம் இருக்கு. பட் அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. ஆனா இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இப்படி நடத்தினதுக்கு அப்புறமா மீண்டும் விஜய் அவர்கள்ட்ட விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3:45 போல விசாரணை அப்படின்றது நிறைவடைஞ்சிருச்சு. 4 மணிக்கு அவர் வெளியே வந்துருவாரு எதிர்பார்த்தோம். ஆனா அடுத்த 2 மணி நேரத்திற்கு விஜய் அவர்கள் சிபிஐ தலைமை அலுவலகத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. சரியா 5:58 மணி அளவுல தான் அவரு டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வெளியே வந்தாரு. முன் சீட்ல ஆதவ் அர்ஜுனா உட்கார்ந்துருக்கிறாரு, பின் சீட்ல லெஃப்ட் சைட்ல விஜய் உட்கார்ந்துருக்கிறாரு, ரைட் சைட்ல சிடிஆர் நிர்மல்குமார் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த காட்சிகளையும் நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சென்னையில இருந்து டெல்லிக்கு கிளம்பும் போது நல்லா சிரிச்ச முகத்தோட கையெல்லாம் காட்டிக்கிட்டு கிளம்பினாரு. அப்புறம் டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்துகிட்டு இருந்த நேரத்திலையும் எல்லார்ட்டையும் பார்த்து கையெல்லாம் காட்டி ரொம்ப சிரிச்ச முகமா தான் இருந்தாரு. ஆனா சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து அவர் ஹோட்டலுக்கு திரும்பின அந்த நேரத்துல பார்த்தா அவரு முகத்தை வெளியா காட்டிக்க விரும்பல, ஒரு மாதிரி இறுக்கமா சோர்வான ஒரு முகத்துடன் தான் அவர் காணப்பட்டார் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா அவரு நேரடியா ஹோட்டலுக்கு போயிட்டார். அடுத்த நாளும் அவர்கிட்ட சிபிஐ விசாரணை தொடரணும் அப்படின்றதுதான் சிபிஐ அதிகாரிகளுடைய ஆசையா இருந்தது. ஆனா விஜய் அவர்கள்ட்ட அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க, நீங்க உங்ககிட்ட நாங்க கண்டினியூ பண்ணணும், நீங்க என்ன இருக்கிறீங்களா இல்ல இன்னொரு நாள் வரீங்களா அப்படின்னு. விஜய் அவர்கள் சட்டுன்னு யோசிக்காம, இல்ல நான் இன்னொரு நாள் வரேன், எனக்கு கட்சி சார்ந்த வேலைகள் இருக்கு, பொங்கல் சார்ந்த சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, நான் போகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா என்னன்னா இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் வழக்கு விசாரணையை முழுமையா முடிச்சுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படி சொல்லாம இப்படி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே தாவேகா நிர்வாகிகள்கிட்ட ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் கிட்டலாம் விசாரணை நடத்தினாங்கன்னு சொன்னோம்ல, அப்பவும் அவங்க டீம் இதே தான் கேட்டிருக்காங்க. நியூ இயர் வேணா முடிச்சுட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப உஷாரா இல்ல எவ்வளவு நாளானாலும் நாங்க முடிச்சுட்டே போறோம் அப்படின்னு தொடர்ந்து 3 நாள் டெல்லியில இருந்து விசாரணை முடிச்சுட்டு தான் கிளம்பி இருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் இல்ல நான் பொங்கல் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் படி 19ஆம் தேதி அவர் மீண்டும் வரவழைக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது அடுத்த திங்கட்கிழமை. இந்த மீன்வெயில் கேப்ல விஜய் அவர்கள் டெல்லியிலேயே தான் இரவு தங்கியிருந்தாரு. அதான் 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு, அவர் கிளம்பியிருக்கலாமே அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு ரூல் படி இரவு நேரங்கள்ல பிரைவேட் ஜெட்ஸ் கிளம்புறதுல ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு போல இருக்கு டெல்லி ஏர்போர்ட்ல. அதுவும் இல்லாம கடுமையான தட்பவெப்பம் நிலவக்கூடிய சூழல்ல ஃபிளைட்டை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு. அதனால அவரு இரவு டெல்லியிலேயே நட்சத்திர ஹோட்டல்லையே தங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு சந்தேகம் வலுக்குது. ஒருவேளை டெல்லியிலேயே விஜய் அவர்களை தங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 2 மணி நேர தாமதம் செய்யப்பட்டதோ அப்படின்ற சந்தேகம். ஏன்னா கரெக்டா விஜய் அவர்கள் டெல்லியில தங்குறாரு அப்படின்ன உடனே சோசியல் மீடியால பயங்கரமா நியூஸை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க. அமித்ஷா அவர்களை விஜய் அவர்கள் போய் சந்திக்க போறாரு அப்படின்னு. அப்கோர்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றது இருந்தாலும் கூட கட்சி சார்ந்த நிர்வாகிகள் ஹோட்டல்ல போய் யாரு வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா அந்த நட்சத்திர ஹோட்டல் அவ்வளோ பெரிய ஹோட்டல். ஃபாரின்ல இருந்து ஒபாமா வந்தாவோ, தமிழ்நாட்டில இருந்து ஜெயலலிதா வந்தாவோ தங்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஹோட்டலா அது இருந்தது. வெளியிருந்து இப்ப பிரஸ்காரங்கள்லாம் போய் அங்க ஆக்சஸ் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அட் த சேம் டைம் பொலிட்டிக்கல் சார்ந்த முக்கியமான சந்திப்புகள் எல்லாமே அந்த ஹோட்டல்ஸ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கான ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படின்றதும் இருந்தது. இன்னொரு பக்கம் இல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரான KC வேணுகோபால பார்க்க போறாரு அப்படின்னு நிறைய கதைகள் அப்படின்றது அளந்து விடப்பட்டிருந்தது. ஆனா அவரு டெல்லியில இரவு நேரம் தங்க வைக்கப்பட்டதுல நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அரசியல் அப்படின்றது இருந்திருக்கு. அது நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தான் என்ன நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில நம்மளோட சோர்சஸ் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த முதல் நாள் அவர் இரவு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஒரு கொஞ்சம் தாமதமா எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி அவரு சென்னைக்கு இப்போ கிளம்பி போயிருக்கிறாரு. இந்த சிபிஐ விசாரணையில கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம முழுமா பார்க்க வேண்டியதா. ஏன்னா இப்ப வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம டீட்டெயிலா சொல்லியாச்சு. கேள்விகளை பொறுத்த வரைக்கும் முதல் கேள்வி நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா அதுதான் உண்மை. விஜய் அவர்கள்கிட்ட அதிகாரிகள் உங்க பேர் என்ன அப்படின்றதா கேட்டிருக்கிறாங்க. யார் யார் விசாரணை நடத்தினாங்கன்றது பார்க்க வேண்டியது இருக்குல்ல. டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும், அவருக்கு கீழே 2 இன்ஸ்பெக்டர்கள், அவருக்கு கீழே 2 சப் இன்ஸ்பெக்டர்கள், அவங்களுக்கு கீழே சில கான்ஸ்டபிள்கள் இருக்கக்கூடிய குரூப் தான் குரூப்பான ஒரு விசாரணை அப்படின்றத தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஏன் வந்து அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு லேட்டா வந்தீங்க, நீங்க சீக்கிரமா வந்திருந்தா இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம், இந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அதிகாரிகள் திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணில் பார்த்த ஐவிட்னஸ்கள் நிறைய பேரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. நீங்க கடந்த காலங்களில் இந்த மாதிரி நீங்க பொது நிகழ்ச்சிகளுக்கு போகும் பொழுது இப்படியான பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கா? அங்கெல்லாம் ஏற்படாத பட்சத்துல இங்க மட்டும் ஏன் ஏற்பட்டிருக்கு? அரசியல் சார்ந்து நீங்க யார் மேல சந்தேகிக்கிறீங்க? உங்க கட்சி நிர்வாகிகள் சொல்லக்கூடிய வாதங்கள் உங்களுக்கு தெரியுமா? மிக முக்கியமா விஜய் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பஸ், அந்த பேருந்து, அதை மையமா வச்சுதான் அந்த விசாரணை அப்படின்றது ஓரளவுக்கு நடந்திருக்கு. அடுத்த விசாரணையும் அதை தான் அடிப்படையா வச்சு நடக்க போகுது. காரணம், விஜய் அவர்களுடைய அந்த பேருந்துல இருந்த அந்த டேஷ் கேம்ல இருக்கக்கூடிய வீடியோக்கள் எடிட் செய்யப்பட்டிருக்கு. அதுல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் உறுதியா நம்புறாங்க. ஏன்னா அப்கோர்ஸ் விஜய் அவர்கள் தான் அந்த பஸ்ல இருந்தாரு, அவர் தான் கண் கூட எல்லாத்தையும் பார்த்தாரு. அப்படின்னா அந்த கேமராவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு தெரியாம நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால அது சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வாகன ஓட்டுநர் இருக்கார்ல, அந்த பஸ்ஸை ஓட்டுன டிரைவர் கிட்டையும் இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் இருக்கு. ஏன்னா விஜய்க்கு அடுத்ததா எல்லாத்தையும் முழுமையா கண்ணால பார்த்த ஒரு நபர் அப்படின்னா முக்கியமான ஐ விட்னஸ் அப்படின்னு பார்த்தா அந்த டிரைவர் தான். ஸோ அந்த டிரைவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதை விஜய் அவர்கள் கூட பேச வச்சு கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. விஜய் மட்டும் இல்லை, அவர் கூட சேர்த்து அவருடைய பர்சனல் PA, அவருடைய பர்சனல் டிரைவர், அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி 9 பேர் டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் வந்திருந்தாங்க. ஸோ அத்தனை பேர்கிட்ட இருந்தும் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் விஜயுடன் எடுக்கப்பட்ட வாக்குமூலங்களுடன் ஒத்து போகுதா அப்படின்றத பண்ணி அது எல்லாத்தையும் டைப்ரைட் பண்ணி எல்லாத்தையும் பக்காவான ரெக்கார்டா வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு நாள் முழுமையான விசாரணை விஜய் அவர்கள்ட்ட நிறைவடைந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் விசாரணையிலிருந்து தற்காலிகமா விலக்கி வைக்கப்படுவார். அதுக்கப்புறம் சிபிஐ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை அப்படின்ற அந்த விஷயத்தை நோக்கி போயிடுவாங்க. ஏன்னா குற்றப்பத்திரிகையில தான் யார் யார் மேல என்னென்ன பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யணும், என்னென்ன விசாரணை நடத்தணும், யார் யாரெல்லாம் அக்யூஸ்டா சேர்க்கணும், யார் யாரெல்லாம் ஐவிட்னஸா சேர்க்கணும், யார் யாரெல்லாம் நீக்கணும் அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த குற்றப்பத்திரிகையை தயாரிக்கக்கூடிய வேலைகளுக்கு போயிடுவாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி குற்றப்பத்திரிகையை சிபிஐ அதிகாரிகள் கரூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னும் ஒரு நாள் விசாரணை நடக்கும் பொழுது விஜய் அவர்கள்ட்ட என்ன விசாரணை நடந்தது அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ A to Z விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து கிளம்புனதுல இருந்து
டெல்லிக்கு வந்து அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணை அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.